Hi friends, welcome to my channel Eyes on my screen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒரு நொடி. இந்த படம் நொடிக்கு நொடி சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவி. இது ஒரு போலீஸ் கிரைம் ஸ்டோரி. ஒரு போலீஸ்டர் 2 கேஸ் மாட்டுது. அந்த 2 கேஸை எப்படி அவர் கிளவரா கண்டுபிடிக்கிறாரு, அதான் இந்த படம். படம் ரொம்ப நல்லாவே சுவாரஸ்யமா எடுத்திருக்காங்க. வாங்க படத்துக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீன் பாத்தீங்கன்னா, ஒரு வைஃப் வந்து அவரோட ஹஸ்பண்ட் மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. அவங்க ஒய்ஃப் அவங்களோட பேர் பாத்தீங்கன்னா சகுந்தலா, அவங்க ஹஸ்பண்டோட பேரு சேகர். இந்த மாதிரி சேகர் மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க வந்து கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட் எடுத்துக்கிறாங்க. அப்பதான் நம்ம போலீஸ் வந்து இன்ஸ்பெக்டர் உள்ள வர்றாரு. என்ன ஏதுன்னு டீட்டெயில் கேட்கும்போது, இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து மிஸ்ஸிங், இந்த மாதிரி தியாகுன்ற ஒருத்தர் வந்து எனக்கு சந்தேகமா இருக்கு சார் அப்படின்னு அவங்க நடந்த கதைய சொல்றாங்க. அவங்க ஒய்ஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பொண்ணுக்காண்டி வந்து சேகர் வந்து கடன் வாங்கி இருந்திருப்பாரு. அந்த கடன் கட்ட முடியாம கொஞ்சம் தள்ளி போயிருந்திருக்கும். அதுக்கு வந்து அந்த ஃபைனான்ஸ்காரர் வந்து இவரை மிரட்டி அந்த பத்திரம் வந்து வீட்டுல எழுதி வாங்கிட்டு போயிருப்பாங்க. சோ இந்த மாதிரி இவங்க வந்து கொஞ்சம் போலீஸ்ட சொல்லும் போது, போலீஸ் வந்து சரி நீங்க போங்கம்மா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அவங்க ஒய்ஃப அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அதை பத்தி அந்த போலீஸ் நெக்ஸ்ட் டே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்ப்பாரு. ஸோ இவங்க நிஜமாவே கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாம் கரெக்டா, அவங்க ஹஸ்பண்ட் மிஸ்ஸிங் கேஸா என்னன்னு பார்க்கும்போது எல்லாமே கரெக்டா இருந்திருக்கும். நிஜமாவே அவரோட பொண்ணுக்கு மேரேஜ் ஆகி அவர் ஒரு 8 lakhs மேல அவர் கொஞ்சம் கடன் வாங்கி இருந்திருப்பாரு. ஸோ அந்த கடனை அடைக்கிறதுக்காண்டி அவங்க இது பண்ணிருப்பாங்கன்றது எல்லாமே அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு அந்த போலீஸ. அந்த சீன் கட் பண்ணா சேகர் அவங்க எப்படி கடன் வாங்கினாங்க, எப்படி அவங்க வந்து வீட்டுல வந்து மிரட்டினாரு தியாகு, அந்த சீன் நம்மளுக்கு காட்டுவாங்க. சோ சேகர் வந்து ரூபா குடுக்கறேன்னு சொல்லி இருந்திருப்பாரு. இருந்தாலும் வந்து நம்ம தியாகு வந்து இல்ல நீ ரூபா எப்ப குடுக்கறது அதெல்லாம் எனக்கு தெரியாது, உன்னோட பத்திரம் எனக்கு வேணும், அப்பதான் நான் உன்னை விடுவேன், அந்த மாதிரி ரொம்ப மிரட்டி கையெழுத்து போட வச்சு அவங்க வாங்கிட்டு போயிருப்பாரு தியாகு. தியாகு வேற யாரும் கிடையாதுங்க, அவர் ஒரு மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறவங்ககிட்ட எல்லாம் இந்த மாதிரி இடத்த வாங்கி சுருட்டுற ஆள் தான் அவரு. அவருக்கு யாரு துணையா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா எம்எல்ஏ, அந்த ஊர் எம்எல்ஏ அவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. ஏன்னா புறம்போக்கு நிலத்தெல்லாம் அவங்க இந்த மாதிரி மக்கள்கிட்ட இருந்து வாங்கி அவங்க பட்டா கொடுத்து இந்த மாதிரி சேல்ஸ் பண்ற பிசினஸ் எல்லாம் அவங்களோட லிங்க் பண்ணிட்டே இருந்திருப்பாரு தியாகு. சோ இந்த இடமும் ஆக்சுவலா நம்ம எம்எல்ஏ தான் கேட்டு இருந்திருப்பாரு. எம்எல்ஏக்கு தேவைப்படுதுன்னு இவர் தியாகு தெரிஞ்சு இவராவே உள்ள வந்து இந்த மாதிரி பத்திரம் வந்து சேகருக்கு ஃபோர்ஸ் பண்ணி அவரும் அவங்க ஒய்ஃபும் கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாங்க. இவர் வாங்கிட்டு போயிருப்பாரு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு நம்ம போலீஸ் வந்து தியாகுவை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. தியாகு வந்து கொஞ்சம் பெரிய ஆளா இருக்கனால, பொலிட்டீஷியன் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கனால தியாகு வந்து ஒரு இடத்துல மறைச்சு வச்சுவாரு நம்ம போலீஸ். ஏன்னா அவரை வெளியே விட்டா அவர் எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுவாருன்னு சொல்லிட்டு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்காண்டி அவரை ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருவாங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் அப்படியே போயிட்டே இருக்கும். யாரு கடைசியா சேகர் யார மீட் பண்ணாரு, எங்க போனாரு, அந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன்லாம் அவர் போய் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாரு. கடைசியா பாத்தீங்கன்னா அவருக்கு பிரகாஷ்ன்ற ஒருத்தர்கிட்ட வந்து கால் வந்திருக்கும். பிரகாஷ் யாருன்னு அவர் கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போய் பார்த்தா பிரகாஷ்ன்றவர் ஆக்சிடென்ட்ல இறந்திருக்கதா நியூஸ் வரும். சோ நம்ம போலீஸ்க்கு பிரகாஷ்ன்ற ஆளும் நம்ம இது காணாமே, லிஸ்ட்ல மாட்டலையே எப்படின்னு இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டே இருக்கும்போது ஒரு கேஸா இப்படி போயிட்டே இருக்கும். அந்த சீன் கட் பண்ணா இன்னொரு பொண்ணு இறந்துட்டதா ஒரு மர்டர் நியூஸ் வந்திருக்கும். ஸோ திருப்பி அங்கே போய் போலீஸ் பார்த்தா ஒரு பொண்ணை வந்து யாரோ பிளாஸ்டிக் கவர் வந்து முகத்துல இது பண்ணி கொலை பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அவங்க யாரு என்னன்னு அந்த கேஸ் டைவர்ட் ஆயிடுவாரு நம்ம போலீஸ். அந்த பொண்ணோட அம்மா அப்பா வந்து ஃபேஸ பார்த்துட்டு இது எங்க பொண்ணுதான்னு அவங்க அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த கேஸ்ல இருந்து அந்த கேஸுக்கு போலீஸ் டைவர்ட் ஆயிடுவாரு. டைவர்ட் ஆகி என்ன ஏது இந்த பொண்ணு யாரு என்னன்னு கேட்கும்போது அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணா இருந்திருப்பாங்க. அவங்க அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு நகை கடையில, லலிதா ஜுவல்லரின்ற நகை கடையில ஒர்க் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. சோ அந்த பொண்ணோட என்ன ஏது எப்படி ஆச்சு, தற்கொலையா என்னன்னு அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நம்ம போலீஸ்க்கு கிடைச்சிரும். அது பாத்தீங்கன்னா பெரிய ஷாக் என்னன்னா அந்த பொண்ணு வந்து பிரெக்னெண்டா இருந்திருப்பாங்க. என்னடா இது கல்யாணம் ஆகாத பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கு, அதுவும் எப்படி அதுன்னு அவங்க பேரண்ட்ஸ்க்கும் அது வந்து தெரிஞ்சிருக்காது பிரெக்னெண்டா இருக்க விஷயம் அது. ஸோ அந்த பொண்ணோட க்ளோஸ் ஃப்ரெண்ட கேட்கலாம் அப்படின்னு அந்த கடையில போய் விசாரிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு பையன் அவனை மிரட்டினான், அந்த மாதிரி ஃபாலோ பண்ணான், கடையில இருக்க பையனே ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பான், அப்படி எல்லாம் வரும். அந்த பையனை போய் கேட்க போது பார்த்தா அந்த பையன் தற்கொலை பண்ணி இறந்திருப்பான். ஏன்னா அந்த பையன்
இந்த பொண்ணு சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். பட் இந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டா. சோ இந்த மாதிரி ஒரு கேஸ் போய் பிடிக்கும் போது ஏதாவது ஒரு இதுல அந்த கேஸ் எல்லாம் இவருக்கு மிஸ் ஆயிட்டே வரும். சோ அந்த ஃப்ரெண்டு, அந்த பொண்ணோட திக் ஃப்ரெண்ட்ட கேட்கும் போது அவ இல்ல சார் எனக்கு எதுவும் தெரியாது, யார் என்னன்னு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு, சரி அந்த பிளாஸ்டிக் கவர் வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு அந்த பிளாஸ்டிக் கவர் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்ற கவரு, அதுல பார் கோடு இருக்கும், அந்த பார் கோடு வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம்னு ஒரு மெடிக்கல் ஷாப் இதா போய் அவங்க செக் பண்ணுவாங்க. பார்த்தா 3 கடையில 2 கடையில அவங்க இல்லைன்னு சொல்லிடுவாங்க. 3வது கடையில தான் அந்த பார் கோட் கண்டிப்பா அக்செப்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அங்க இருக்க பையன் செக் பண்ணி, ஆமா சார் இது இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இது வாங்கியிருக்காங்கன்னு அவன் டீட்டெயில் கொடுத்துருவான். டீட்டெயில் கொடுத்த பிறகு நம்ம போலீஸும் எடுத்துட்டு போற வழியில அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் நம்ம கான்ஸ்டபிள அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் என்கொயரி பண்ண சொல்லி இருந்திருப்பாங்க. அப்ப ஒரு பேர் சொல்லி இந்த நம்பர்ல தான் லாஸ்ட் இவங்க வாங்கியிருக்காங்க பில்லுன்னு சொன்ன உடனே இவருக்கு மேட்ச் ஆயிரும். இந்த பேரும் நம்ம லாஸ்ட்ல இவர் போய் அந்த மெடிக்கல் எடுத்தார் இல்லையா கவர், அந்த பையனோட போன் நம்பரும் ரெண்டும் மேட்ச் ஆயிரும். சோ போலீஸ்க்கு சரி இந்த பையன் நம்பரும் இந்த கவர் வாங்கின அந்த நம்பரும் மேட்சா இருக்குன்னே இவங்க போலீஸ் திருப்பி அந்த பையனை பிடிக்க வரும்போது அந்த பையன் எஸ்கேப் ஆயிட்டு வேற ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ரிசார்ட்ல எனக்கு ரூம் புக் பண்ணுடா, கொடைக்கானல் ரிசார்ட்க்கு நான் இந்த மாதிரி ஸ்டே பண்ணணுன்ற மாதிரி அந்த பையன் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிடான் வேறவங்கிட்ட. சோ நம்ம போலீஸ்க்கு டவுட் இவன் தான் கன்ஃபார்ம் அந்த பொண்ணை இது பண்ணிருப்பான், அப்ப லவ்வர் இவன் தானு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சோ எப்படியோ ட்ராக் பண்ணி அந்த பையனை பிடிச்சிருவாங்க. அந்த பையனை பிடிச்சு சோ ஒரு கேஸ், அந்த கேஸ் அவன்கிட்ட விசாரணை பண்ணும்போது அந்த பையன் நடந்ததெல்லாம் சொல்லுவான். ஆமா சார், நானும் அந்த பொண்ணும் ரொம்ப சின்சியரா லவ் பண்ணுவோம், எங்களுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜும் ஆயிடுச்சு, பட் நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும் அந்த பொண்ணு கன்சீவா இருக்கான்னு எனக்கு தெரியாது சார், நான் எப்படி என்னோட உயிரே நான் கொலை பண்ண முடியும் அப்படின்னு அந்த பையன் வாக்குமூலம் கொடுப்பான். சோ நம்ம போலீஸ்க்கும் அது ஓகே இவன் சொல்றது நிஜம்தான் போலன்னு அவனை அங்க ஸ்டாப் பண்ணிட்டு என்கொயரி இந்த சைடு போவாரு. நம்ம கான்ஸ்டபிள்கிட்ட கேட்கும் போது நிஜமாவே அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிருந்திருக்கும், அந்த கேஸ் எல்லாம் உண்மையாவே இவர் சொன்னதெல்லாம் உண்மையாவே இருந்திருக்கும். சோ அவர் மேல இருக்க டவுட் நம்ம போலீஸ்க்கு போயிரும். ஏண்டா அப்ப தப்பிச்சு எங்கிட்ட இருந்து போகணும்னு நினைச்சேன்னே இவர் எப்படி சார், அவன் என் உயிர், அவனை கொலை பண்ணவனை கண்டிப்பா நான் கொலை பண்ணியே ஆகணும், அதுக்காண்டிதான் சார் நான் ரூம் போட போனேன்னு நம்ம போலீஸ்ட சொன்னோடனே, இப்படி நீங்களா தப்பு பண்ணவங்களை நீங்களா அழிச்சிட்டா நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம், சட்டத்தை காப்பாத்த நீங்கெல்லாம் இப்படி எல்லாம் போகாதீங்க அப்படின்னு அவர் அட்வைஸ் பண்ணிட்டு விட்டுருவாரு. ஸோ இந்த நெக்ஸ்ட் சீன் பாத்தீங்கன்னா நம்ம தியாகு கோர்ட்ல இந்த மாதிரி கூட்டிட்டு போவாரு. நம்ம தியாகு சொல்லுவாரு, இந்த மாதிரி சேகர் என்கிட்ட கிடையாது, நான் கொலை பண்ணேன்னா நானே உன்கிட்ட சொல்லிடுவேன், ஏன்னா நான் ஒரு பெரிய ரவுடி, மறைக்கணும்னு உன்கிட்ட எந்த அவசியமும் இல்லைன்னு நம்ம தியாகு சொல்லுவாரு. நம்ம போலீஸ் நீ கோர்ட்டுக்கு போனா உனக்கு தெரியும், உனக்கே அது ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்கும்னு நம்ம தியாகுவை கோர்ட்டுக்கு அனுப்பி வச்சிருவாரு. பார்த்தா தியாகுக்கு வேற கேஸ்காண்டி அவர் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாரு, நம்ம சேகர் கேஸ்காண்டி அவர் அனுப்பிச்சிருக்க மாட்டாரு. அவர் வேற கொலை முன்னாடி பண்ண கொலைய வச்சு அவர் மாட்டி அவரை ரிமைண்ட் பண்ண வச்சிருவாரு. 15 days அவர் ரிமைண்ட்ல இது ஆயிடுவாரு நம்ம தியாகு. சோ அந்த கேஸுக்கும் யாரு சேகர் யாரு கொண்டான்ற இதுவும் கிடைக்காது அவங்களுக்கு. சோ அதுவும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்கும். இந்த கேஸ் பாத்தீங்கன்னா இவங்க அம்மா அப்பா மேபி இவர் அப்பா ஜாதி காரணத்தினால பொண்ணோட லவ் ஏத்துக்க முடியாம கொலை பண்ணிட்டாரு போல அப்படின்னு அவங்க அப்பாவையும் கூட்டிட்டு விசாரிப்பாங்க. அந்த பொண்ணு கடை அந்த லாஸ்ட் டே அப்ப பஸ்ல இருந்து இறங்கி அந்த ஸ்கூட்டி பெப் ஒரு இடத்துல வைப்பா அந்த பொண்ணு. அந்த கடைக்காரன் ஆட்டோ ஏத்தி விட்டுருப்பான். அந்த ஆட்டோக்காரனையும் அந்த வண்டி பைக் வைக்கிற அந்த ஆளையும் விசாரணை பண்ணுவாங்க. அவங்க யாருமே இல்ல சார் நாங்க எதுவும் பண்ணலன்னு சோ அவங்க சைட்ல இருந்து சொல்லுவாங்க. நம்ம போலீஸ்க்கு ஓகே இதெல்லாம் கரெக்டா இருக்கும், என்னடா யாருமே என்னன்னு தெரியலன்னா அவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகாம போயிட்டே இருக்கும். சடனா நம்ம போலீஸ்க்கு இந்த மாதிரி சார் அந்த முடி நீங்க கொடுத்த முடி டிஎன்ஏ மேட்ச் ஆயிருக்கு, சோ சஸ்பெக்ட் இவர் தான் அப்படின்னு இவருக்கு நியூஸ் வந்திருக்கும். சரின்னு அப்பதான் ஒன்னொன்னா நம்ம போலீஸ் ரீகால் பண்ணி பாப்பாரு, எங்க நம்ம மிஸ் பண்ணோம் இந்த கேஸ, எப்படி மிஸ் ஆச்சு, திருப்பி அவர் ஒன்னொன்னா யோசிச்சு பாப்பாரு நம்ம போலீஸ் உட்கார்ந்து. சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம சேகர் அந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு ஒரு டீ கடையில உட்கார்ந்து டீ லாஸ்டா சாப்பிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அந்த டீ கடையில சேகர் அவர் ஃப்ரெண்டை மீட் பண்ணியிருப்பாரு. அவர் ஃப்ரெண்டே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அங்கே ஒரு ஆள் வினோதமா உட்கார்ந்துருப்பாரு, அவர்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. ஃபைனலா ஒரு பார்பர் ஷாப் போயிட்டு அவர் இது சேவிங் பண்ணியிருந்திருப்பாரு, அவர்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அப்பதான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகும்,
அவருக்கு அந்த க்ளூ கிடைக்கும். ஸோ யாருன்னு ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம பார்பர் ஷாப் அந்த ஆளுதான் வந்து நம்ம சேகரை வந்து கொலை பண்ணியிருப்பாரு. அந்த சீன் எப்படின்னு காட்டுவாங்க. ஒன்னும் அவர் பிளான் எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. ஜஸ்ட் அவர் கடைக்கு போய் இந்த மாதிரி சேவிங் பண்ணிட்டே இருக்கும்போது அவருக்கு தும்மல் வந்து இருந்திருக்கும். அந்த தும்மல் வரும்போது இவர் கத்தி அங்க வச்சிருந்திருப்பாரு. அவர் குனிஞ்சோடனே அந்த கத்தி ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிரும். ஸோ இது வந்து கொலை கிடையாது. இது ஜஸ்ட் வந்து ஒரு ஆக்சிடென்டலா அது ஆயிருந்திருக்கும். பட் அந்த பார்பர் ஷாப்காரர் வந்து ஐயோ நம்ம கொலை பண்ணிட்டோம், நம்ம வந்து மாட்டிக்குவோமேன்னு சொல்லிட்டு அவர் பயந்துட்டு அந்த கொலையை மறைக்கணும்னு சொல்லிட்டு அவரை வந்து பீஸா கட் பண்ணி, அதாவது நம்ம சேகரை வந்து பீஸா கட் பண்ணி நாய்க்கு வந்து இது போடுவாரு. அவர் கறி போடும்போதுதான் அந்த பொண்ணு வந்து அந்த டைம்ல ஆட்டோல வந்திருக்கும். ஆட்டோல வந்து அந்த பொண்ணு அந்த சீனை பார்த்து இருந்திருப்பா. அவ இந்த மாதிரி நாய்க்கு கறி போடுற சீனை பார்த்துட்டு என்னன்னா நீங்க இந்த மாதிரி இப்படி இந்த கறி போய் போடுறீங்க, நாய்க்கு வெறி பிடிக்கணும்னே, சரிம்மா சாரிம்மா இனிமே நான் போடலன்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து நாய் வந்து ரொம்ப கடிக்க வருதுன்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு போவாரு. இந்த பொண்ணு என்ன நாய் கடிக்குதேன்னு தேவையில்லாம அந்த ஆளை ஃபாலோ பண்ணும்போது அவர் ஒரு இடத்துல பள்ளம் தோண்டி நம்ம சேகரோட தலைய புதைக்கும் போது அந்த பொண்ணை தேவையில்லாம வீடியோ எடுத்துருவா. அது வீடியோ எடுக்கும் போது அவங்க அப்பா கால் பண்றது நம்ம அந்த புதைச்சு உள்ள வைக்கிறார் இல்லையா அந்த பார்பர் ஷாப், அவனுக்கு தெரிஞ்ச உடனே இந்த பொண்ணையும் வந்து பிடிச்சிருவாரு. பிடிச்சிட்டு இந்த பொண்ணு இல்லைன்னா நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு, சொல்லலைன்னா எதுக்கு நீ வீடியோ எடுத்த, மாட்டி விட தானே வீடியோ எடுத்த அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட இருக்க கவரே வந்து அந்த பொண்ணு தலையில போட்டு அவன் வந்து கொலை பண்ணிடுவான். ஆனா செகண்ட் பண்ணது அவன் கொலை தான். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிடென்டலா அது நடந்திருக்கும். இந்த ரெண்டும் பண்ணிட்டு அவன் எதுவுமே தெரியாத மாதிரி பார்பர் ஷாப்ல திருப்பி ஒர்க் பண்ணிட்டே இருந்திருப்பான். அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த போலீஸ் சொல்லுவாரு, நீ அந்த ஒரே ஒரு நொடி நீ பண்ண தப்புனால அந்த தப்பை நீ மறைக்கிறதுக்கு இன்னொரு கொலை தேவையில்லாம நீ பண்ணிட்ட, உன்னோட வாழ்க்கையே இதனால போயிருச்சு அப்படின்னு சொல்லி நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகும் இந்த கதை. ஸோ ஃபைனலா அந்த கேஸும் முடிஞ்சிரும். நம்ம போலீஸ் வந்து அவரை கோர்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவங்க ஒய்ஃப் அந்த பார்பர் ஷாப்பை யாருக்காண்டி இந்த கொலையை மறைக்கணும்னு நினைச்சாரோ அந்த ஒய்ஃப் கை குழந்தை வச்சுட்டு அவங்க ஒய்ஃப் அழுதுட்டே இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்டயும் அந்த ஒய்ஃப்டையும் மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் அந்த சகுந்தலா அவங்ககிட்டையும் அவங்க இன்னொருத்தவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பொண்ணு காணான்னு சொன்னாங்க இல்லையா, அவங்ககிட்ட 2 பேர்ட்டையும் மன்னிப்பு கேட்டு நான் தெரியாம பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி 2 பேர்ட்டையும் மன்னிப்பு கேட்டு அவர் கோர்ட்ல போய் சரண்டர் ஆயிடுவாரு. நிஜமாவே இந்த படம் நொடிக்கு நொடி ரொம்ப சூப்பரா போச்சுங்க. கண்டிப்பா எல்லாரும் இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ எனக்கு ஏற்பட்ட இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கும் நீங்க ஏற்படணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.